வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களின் 1 மணி நேரம் முன்புன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. ஏழ்மைன்றது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் விளையாடுதுன்றத மிக அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காரு. கதையை வாசிக்கட்டுமா? என்னை பார்த்ததுமே அந்த கடைக்காரன் பயங்கர கோபமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு உருமுறது போல் என்ன வேணும்னு கேட்டான். 5 பைசாவுக்கு அம்மா உப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு எனக்கே கேட்காத தொனியில் சொன்னேன். உங்கள் அம்மா ஏற்கனவே 12 ரூபா 50 காசு தரணும், அதை முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் உப்பு வாங்கிக்கலாம், போ 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 அப்படின்னு நாயை விரட்டுற மாதிரி என்னை விரட்டினான். திரும்பி வந்தபோது அம்மா உடுத்திக்கிட்டு தயாராக இருந்தாங்க. கல்யாண வீடுகளுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி நல்ல சேலையை கட்டுவாங்க. கண்ணில் கருப்பு கோடு வரைஞ்சிருந்தாங்க. ஒரு கைப்பை கூட அவங்கக்கிட்ட இருந்துச்சு. தலையை வாரி இழுத்து முடிஞ்சு சினிமாக்களில் வர்றது போல் வட்டமாக கொண்டை போட்டிருந்தாங்க. கல்வீட்டுக்காரர் மக கல்யாணத்துக்கு ஒரு தரம் போகும்போது இப்படி உடுத்திட்டு போயிருக்காங்க. ஆனால் கைப்பை அப்போ இல்லை. உன்னோட பள்ளிக்கூட விழாவுக்கு கூட இதையே தான் போட்டுட்டு வந்ததா ஞாபகம். நீ மேடையில் பரிசு வாங்க கூடுன்னு நினச்சி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட என்ன உடுப்பு போடலான்னு நீ கேட்கும்போது பள்ளிக்கு தினமும் போட்டுட்டு போகிற கருப்பு கால் சட்டையா அல்லது வெளியே போகும்போது போடுற நீலமான்னு உன்னோட அம்மா நீளத்தை தெரிவு செஞ்சாங்க. வெள்ளை சட்டை போட்டுக்கிட்ட. அம்மா தலையை வாரி விட சீப்பை எடுத்தாங்க, நீ மறுத்த. வலுக்கட்டாயமாக கன்னத்தை பிடிச்சி சீப்பை வச்சு உன் தலையை சீவி விட்டாங்க. கண்ணாடியில் உன்னோட முகம் ரொம்ப மோசமாக தெரிஞ்சுது. நீ ஒன்றுமே பேசலை. உப்பு இல்லாத கஞ்சியை அவசரமாக குடித்த. அம்மா சாப்பிடல. தரையில் உட்காந்து உன்னோட சான்றிதழ்கள், பரீட்சை முடிவுத்தாள், பத்திரிக்கை துணுக்கு எல்லாத்தையும் சரி பார்த்தாங்க. பின்னாடி தேதி வாரியாக பிரித்து ஒரு ஒழுங்கில் அதை அடுக்கி கடைசியாக தலைமை ஆசிரியர் எழுதின கடிதத்தை உரையிலேருந்து எடுத்து முதத்தரம் வாசிக்கிறவங்க போல் உன்னிப்பாக வாசிச்சுட்டு உரையிலிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இடமும் வலமும் திரும்பி பார்த்துட்டு பிளாஸ்டிக் பையிலிருந்த எல்லா பேப்பரையும் எடுத்து இன்னொரு தரம் சரி பார்த்தாங்க. மறுபடியும் பையில் போட்டு தூக்கிட்டாங்க. புறப்படுன்னு அவசரப்படுத்தினாங்க. நீ எப்போ தயாராகி வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த. வாசலில் எட்டி சகுனம் பாரு அப்படின்னாங்க. பார்த்துட்டு தலையாட்டினேன். அவங்க வெளியே வந்து கண்ணை கூசிட்டு சூரியன் நிமிர்ந்து பார்த்தார். கதவை இழுத்து பூட்டி சாவியை கைப்பையை திறந்து வச்சார். சரி வா போகலான்னு. உனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இதுதான் தடவை உன் அம்மா சாவியை கைப்பையில் வைக்கிறது. நீ முன்ன நடக்க அவர் பின்னாடி நடந்தார். பஸ் வர்றதுக்கு 10 நிமிஷம் பிடிச்சிது. உன் அம்மா பிளாஸ்டிக் பையை நெஞ்சோடு அடைச்சி பிடிச்சபடிக்கே நின்னாங்க. பஸ் வந்ததும் ஏறி அம்மா இடது பக்கம் இருக்கையில் வந்துக்கிட்டு உன்னையும் பக்கத்தில் இருக்க சொன்னாங்க. 45 நிமிஷம் எடுக்கும்னு நடத்துனர் நீ கேட்டதுக்கு பதில் சொன்னார். உன் அம்மா பரபரன் பிளாஸ்டிக் பையை இன்னொருக்கா திறந்து தலைமை ஆசிரியருடைய கடிதத்தை உரையிலேருந்து எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி படித்தாங்க. மறுபடியும் பிளாஸ்டிக் பைக்குள்ளே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பேசாமல் இருந்துட்டு திடீர்னு யோசித்து படப்படப்போட எழுந்து மணியை அடித்து பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. நீ எதுவும் புரியாமல் அவங்க பின்னாலேயே இறங்கின. அவர் விறுவிறுன்னு மறுபுறம் வீதியை கடந்து எதிர்ப்பக்கம் போகிற பஸ்ஸில் ஏறினாங்க. நீ ஒன்றுமே பேசாமல் பதுங்கினபடிக்கு அவர் பின்னாடியே நடந்து போனேன். சாவியை சேலை முடிச்சில் தேடினாங்க. பின்னர் ஞாபகம் வந்து கைப்பையை திறந்து சாவியை எடுத்து வீட்டு பூட்டை திறந்து உள்ளே போய் அவசரமாக இதையோ தேடினாங்க. நீ 8 வயசில் வரைஞ்ச பரிசு பெற்ற ஓவியத்தை எடுத்து அதையும் பிளாஸ்டிக் பையில் வச்சார். பாத்தியா, மறந்துட்டேன். உன்னை பார்த்து சிரித்தாங்க. உனக்கு பெருமூச்சு தான் விட தோணுச்சு. மறுபடியும் பஸ் எடுத்து பயணம் செஞ்சபோது அம்மா நடத்துனர்கிட்ட லோரன்ஸ் வீதி அப்படின்னாங்க. லோரன்ஸ் வீதின்னு கத்திக்கிட்டே வந்தார். எரிச்சலோடு திரும்பி பார்த்தான். பதில் சொல்லலை. அம்மா மடியில் பிளாஸ்டிக் பையை வச்சு அதன் கைப்பிடியில் கையை நுழைச்சி பத்திரமா பிடிச்சிக்கிட்டே பயணம் செஞ்சாங்க. லோரன்ஸ் வீதியில் அம்மா இறங்கி எதிரில் வர்றவங்கள்ட்ட எல்லாம் வழி கேட்டு நடந்தாங்க. அவர் தேடின இடம் வந்ததும் திகச்சு போய் நின்னாங்க. உனக்கு மூச்சே நின்று போச்சு. அம்மா மேலும் 2 பேர்கிட்ட விசாரித்தப்ப அதுதான் கட்டடம்ன்றதை உறுதி செஞ்சாங்க கேட்டவங்க. கட்டடம் ஒரு குன்றின் மேலே நின்றுது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது வெயிலில் சத்த நெளிஞ்ச மாதிரி இருந்தது. முகிலுக்குள்ளே மறைகிறதும் வெளியே வர்றதுமா இருந்தது. அத்தனை பிரம்மாண்டமான கட்டடத்தை நீ பார்த்ததே கிடையாது. அம்மா தயங்கி முன்னேறினாங்க. உனக்கு திகைப்பு அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு. உன்னோட வயசு மாணவர்கள் மடிப்பு கலையாத சீருடைகளில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பழபடக்கில் காலணிகளை நீ எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட இருதயம் கீழே போக தொடங்குச்சு. உனக்கு திரும்பி ஓடிடலான்னு பட்டுச்சு. அவசரமாக நேர பார்த்தபடிக்கு நடந்த சிலர் கழுத்தில் கட்டி தொங்கின அட்டைகளில் அவங்க படம் இருந்துச்சு, பேரும் இருந்தது. அவங்க கெட்ட அதிகாரம் கொண்டவர்கள். உன் அம்மா அவங்கள தவிர்த்து வேலைக்காரர்கள்ட்ட வழி விசாரித்தார். பச்சை புல்தரையை உன் அம்மாவும் நீயும் கடக்க முற்பட்ட போது தோட்டக்காரன் ஓடி வந்து விரட்டினான்.
சிவப்பு கால் புறாக்கள் புல்தரையில் துள்ளி துள்ளி பறந்துச்சு. அதை அவன் விரட்டலை. உன்னை கடந்து மாணவர்கள் பார்க்க மிடுக்கா இருந்தாங்க. ஆனால் சாதுவான முகத்தோற்றம். கிராமத்தில் உன்னோட வகுப்பு பிள்ளைங்க முரடர்களாக இருப்பாங்க. பிணக்குகளை அடிபட்டு தான் தீர்ப்பாங்க. உன்னோட புத்தகத்தை அடிக்கடி பருத்தி எறிகிற வகுப்பு முரடன் புள்ளிகள் போட்ட முகத்தோடு இருப்பான். ஒரே அடியில் உன் எலும்பெல்லாம் முறிச்சிட போதா பயமுறுத்தியிருக்கான். செய்யக்கூடியவன் தான். வாத்தியார் பார்க்காத நேரங்களில் காதை திருகினபடிக்கு சொல்லுவான். எந்த நேரமும் படிக்காத, உன் மூளை வளர்ந்து மண்டையை குடச்சி வெளியே வந்துடும். அவனுடையது போல சேதமடைந்த முரட்டு முகம் ஒன்றை கூட இங்கே காணலை. நடைபாதை முடிவில்லாமல் நீண்டுக்கிட்டே போச்சு. உன்னோட உருவம் கீழே உன்னோட நடந்து வந்தது. வாழ்நாளில் இப்படியான பெரிய கட்டடத்தையும் பெரிய பெரிய தூண்களையும் வழுக்கி விடுறது போன்ற நீளமான நடைபாதைகளையும் நீ பார்த்ததே கிடையாது. அதிபர்னு எழுதின அரைவாசலில் உன் அம்மா நின்னதும் நீயும் நின்ன. அங்கே பலர் நின்றுட்டு இருந்தாங்க. சிலர் உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா நாற்காலியின் நுனியில் உட்காந்து நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவரோட உதடுகள் மெல்ல அசைஞ்சிக்கிட்டு இருந்தது. சூரியகாந்தி நிற ஆடை அணிந்த ஒரு சிறுமி குழு குழுன்னு காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துருந்தா. சாப்பிட்றதுலேயும் பார்க்க அதிகமான உணவை அவள் பிளேட்டில் மிச்சம் வச்சிருவான்னு உனக்கு தோணுச்சு. பக்கத்தில் ஒப்பனை செஞ்ச முகத்தோட ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. அம்மாவா இருக்கலாம். தாயோட அந்த சிறுமி ஆங்கிலத்தில் பேசுனது அதிர்ச்சியாக இருந்தது உனக்கு. பின்னாடி பயம் பிடிச்சிது. சாக்லேட் வெயிலில் உருகிறது போல் மினுங்கின உதடுகள் அவளுக்கு. அழகுனா என்னன்னு உனக்கு புரிஞ்ச நாள் அது. இன்னொரு முறை திரும்பி பார்க்க தோணுனா அது அழகு. ஒரு வினாடி ஒன்று அவள் மேற்கனால பார்த்துட்டு அப்படியே அம்மா மேலே சாஞ்சிக்கிட்டா. ஒருத்தராக அந்த ரூமுக்குள்ளார போயிட்டு வந்தாங்க. அவங்களோட முறை வந்தபோது சேவகன் வந்து கூட்டிகிட்டு போனான். அம்மா தயக்கத்தோட நுழைய நீ பின்னால் போனேன். அந்த அலுவலக அறை பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லாமே கோல்டு கலரில் இருந்தது. மேலே பெரிய பரிசு கிண்ணம் ஒன்று பார்த்தோம். ஆள் உயர மணிக்கூடு ஒன்றும் உலக உருண்டையும் மூளையில் நின்றுச்சு. பழபழக்கிற நீள மேஜை. அதுக்கு பின்னால் வேலைப்பாடுகள் செஞ்ச நாற்காலியில் உட்கார்ந்துருந்தவர் ஆங்கிலேயர் போல் உடை போட்டிருந்தார். முன் நீட்டிய தாடை புன்சிரிப்போட வரவேற்றார். அந்த சிரிப்பு போல் நீயும் சிரிக்க பழகணும்னு நினச்சேன். உட்கார சொல்லியும் உட்காராமல் அம்மா நின்னாங்க. நீயும் பக்கத்தில் நின்ன. அம்மா பிளாஸ்டிக் பையை திறந்தபோது அது கீழே விழுந்துருச்சு. அம்மா முழங்காலில் உட்காந்து கையை நுழைச்சி தலைவர் ஆசிரியருடைய கடித உரையை எடுத்து உரையோடு அப்படியே கொடுத்தார். அவர் அதை திறந்து மேலோட்டமாக பார்த்தார். நீ ஒரு காலை மாற்றி மாற்றி நின்ன. பின்னாடி அதே சிரிப்போட நீங்கள் 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கணும்மா அப்படின்னார். அம்மா பிளாஸ்டிக் பையில் கொண்டு வந்த அத்தனை பேப்பர்களையும் அவர் மேசையில் குவிச்சார். இதுதான் பரிசு வாங்கின ஓவியம்னு 8 வயசில் வரைஞ்ச ஓவியத்தை காட்டினார். அதிபர் ஒன்றையுமே பார்க்கல. குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் வரலம்மா, உங்கள் இடத்த இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னார். அவர் குரல் ரேடியோவில் ஒலிக்கிறது போல கரகரன்னு இருந்தது. தலைமை ஆசிரியம் உங்ககிட்ட சொல்லிட்டது நினைவுக்கு வந்தது. மரியாதை இருக்கணும், ஆனால் தலை குனியாத. குனிஞ்சா உன் வாழ்க்கை உன்னை தாண்டி போயிடும். கப்பல் மூழ்கிறது போல் உன் அம்மாவின் உயரம் குறைய ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷம் முழங்காலில் விழுந்துடுவாரோன்னு பட்டுது. அம்மா மன்றாடியதை நீ பார்த்ததில்ல. உனக்கு அவமானமாக இருந்தது. நடுங்கும் ஒரு கையை அவருடைய மற்ற கை பிடிச்சு நிறுத்துச்சு. அவர் வார்த்தைகள் குளறல் மாதிரி வந்துச்சு. உயிரெழுத்துக்கள் ஒன்றை ஒன்று சுத்தின. அம்மா இன்னும் தான் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கலை. எப்படி தான் அந்த கேட் கீப்பர் சரியான நேரம் பார்த்து உள்ளே வந்தான்னு தெரியல. அவன் வந்து அம்மாவை கூப்பிட தடுமாறினபடிக்கே வெளியேறினார். நீ பின்னாடியே போனேன். அப்பவும் விடாமல் அம்மா திரும்பி பார்த்து தயவு செஞ்சு தலைமை ஆசிரியருடைய கடிதத்தை படியுங்க. அவன் மாகாணத்தில் முதலாவதாக வந்திருக்கான்னு கத்தினார். பாதி குரல் உள்ளேயும் பாதி குரல் வெளியேயும் கேட்டது. அம்மா அப்படி அழுது முன்னாடி ஒரு தடவை நீ பார்த்துருக்க. உன்னோட தங்கச்சி ஆஸ்பத்திரியில் இறந்த போது அவளுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருந்தாங்க. வேறு ஒரு பணக்காரன் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் சின்ன நோயோடு வந்து அனுமதிக்கப்பட்ட போது அவளுடைய ஆக்சிஜன் டியூபை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவர் பிழைச்சிக்கிட்டாரு. உன் தங்கை இறந்து போயிட்டா. அம்மா பஸ்ஸில் உன்னோட ஒன்றுமே பேசாமல் பயணம் செஞ்சாங்க. பிளாஸ்டிக் பை கீழே சரிஞ்சு கிடந்தது. ஓட்டுநர் டிக்கெட் காசுக்காக வந்தார். அம்மா இருக்கிறத அப்படியே பொறுக்கி கொடுத்தாங்க. அவர் குறையுதுன்னு சொன்னார். அம்மா கீழே பார்த்தபடியே இருந்தார். ரொம்ப அவமானமாக போச்சு உனக்கு. கொஞ்ச நேரத்தில் அவர் போயிட்டார். நீ அம்மாவோட கைகளை தொட்ட. அது குளிர்ந்து போய் கிடந்துச்சு. உனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நீயும் அழணுமா அல்லது ஆறுதல் படுத்தணுமா? அம்மா கண்ணில் பூசின மை கரைஞ்சி கன்னத்தில் ஒழுகுச்சு. காலை கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன்.
12 மணி நேரமாக சாப்பிடல. அழும் அறைக்குள்ளே போன அம்மா இன்னும் வெளியவே வரல. வெளியே மெல்லின சத்தம் உனக்கு கேட்டது. அழுகிறது போலவும் இருந்தது, சிரிக்கிறது போலவும் இருந்துச்சு. நீ உட்காந்துற இடத்துல இருந்தே சமையல் கட்டை பார்த்துக்கிட்டு இருந்த. காலையில் காய்ச்சின கஞ்சியோட மீதம் தான் கிடந்துச்சு. வேறு ஒன்றுமே சமைக்கிறது போல இன்னைக்கு தெரியல. அம்மா வெளியே வந்தபோது கண்ணெல்லாம் செவந்து கிடந்துச்சு, முகம் வீங்கி இருந்துச்சு. அம்மா, அந்த பள்ளிக்கூட தூணை பார்த்தீங்களா? நான் கட்டி பிடிக்கவே முடியாது. அம்மா ஆச்சரியமாக பார்த்தாங்க. மேலும் சொன்னேன், அம்மா அது டவுன் பிள்ளைகளுக்காக கட்டின பள்ளிக்கூடம். அதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கலை. உனக்கு தான் இடமே கிடைக்கலையே அப்படின்னாங்க அம்மா. அம்மா, பக்கத்து கிராமத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது தானே, அங்கே எவ்வளோ என்ன சொல்லித் தருவாங்களோ அத்தனையும் நான் படிப்பேன், மாகாணத்தில் முதலாவதாக வருவேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா ஒன்றுமே சொல்லாமல் புகமக்கிற கையினால் உன் முடிய கலைச்சாங்க. நீ தின்னு பசியை அடக்குவாய், இப்போ பசி உன்னையே தின்னுச்சு. சின்ன வயசில் அம்மா உனக்கு சோறு பசைஞ்சு ஊட்டுவாங்க, கடைசி வாயை உருட்டி சாப்பிடு, எல்லா சத்தும் இதில் தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சுவாங்க. இதெல்லாம் உன் அப்பா ஓடி போகிறதுக்கு முன்னாடி நீ அம்மாவை பசி பார்வை பார்த்துக்கிட்டு இருந்த. சரி, போய் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னார். அதிர்ச்சியில் நிமிர்ந்து உட்காந்த. அவன் தரமாட்டான், உனக்கு தெரியும் இல்லைம்மா, அது காலையில், இது சாயந்தரம், இப்போ போ அப்படின்னார். நீ வெளியே வந்த. மிச்சம் இருந்த மாலை வெளிச்சம் சட்டுன்னு மறைஞ்சது. உன்னைய பார்த்த உடனே கடைக்காரன் கோவமாக மறுபடியும் முகத்தை வச்சுக்கிட்டு நாய் உருமுறது போல் உருமுனான். நீ பேசாமல் நின்ன. என்ன வேணும் அப்படின்னா. நீ பேசலை. உப்பா அவனே கேட்டான். நீ தலையாட்டின. சிரித்தான். அவன் சிரிக்கும்போது பல்லு நிறைய தெரிஞ்சது. ஒரு கை நிறைய உப்பு அள்ளி உன்கிட்ட நீட்டினான். காலையிலைக்கும் மாலையிலைக்கும் இடையில என்ன அப்படி ஒரு பெரிய வித்தியாசம்? நீ திகச்சு போய் நின்ன. கதையை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம். இந்த குழந்தையின் பார்வையில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு காலைக்கும் மாலைக்கும் என்ன வித்தியாசன்றது புரிபடலைன்ற மாதிரி கதையை முடிச்சிருக்காரு. ஆனால் கதையை கேட்குற நமக்கு காலையிலேக்கும் சாயங்காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எல்லாருக்கும் புரியும் தானே. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.